ஊழியர் சேமலாப நிதியம் EPF, ஊழியர் நம்பிக்கை நிதியம் ETF சம்பந்தமாக அகில இலங்கை முஸ்லிம் அறிஞர்கள் சபையிடம் கேட்கப்பட்ட கேள்வியும் அதற்கான பதிலும். எல்லா புகழும் வல்ல அல்லாஹ்வுக்கே, சலாத்தும் சலாமும் அவனின் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் கிளையார்கள் தோழர்கள் மீதும் உண்டாவதாக. ஊழியர் சேமலாப நிதி என்பது அரச மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் ஊழியர்களின் ஓய்வு கால வாழ்க்கையை சிறப்புற அமைத்து கொள்வதற்காக ஊழியர்கள் மற்றும் தொழில் வழங்குனர்களின் பங்களிப்புடன் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் ஒரு திட்டமாகும். ஊழியர் நம்பிக்கை நிதி என்பது அரச மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் ஊழியர்களின் ஓய்வு கால வாழ்க்கையை சிறப்புற அமைத்து கொள்வதற்காகவும் அவர்களின் திடீர் தேவைகளுக்கு நிவாரணியாகவும் தொழில் வழங்குனர்களின் பங்களிப்புடன் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் ஒரு திட்டமாகும். இந்நிதிகளை பெற்று அரசாங்கம் முதலீடு செய்து அதில் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தை ஊழியர்களுக்கு அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியுடன் சேர்த்து வழங்குகின்றது. எப்பொழுது அரசாங்கம் கட்டாயமாக ஊழியர்களின் ஊதியத்திலிருந்து ஊழியர் சேமலாப நிதியாகவோ அல்லது ஊழியர் நம்பிக்கை நிதியாகவோ எடுத்துக்கொள்கின்றதோ அந்நிதி ஊழியர்களுக்கு வழங்கப்படாத வரை ஊழியர்களின் பணமாக கணிக்கப்பட மாட்டாது. எனவே ஊழியர்கள் அந்நிதியை பெறும்போது அது அரசாங்கம் கொடுக்கும் உபகாரத் தொகை என்றே கணிக்கப்படும். எனவே இம்முறையில் கிடைக்கும் மேலதிக பணத்தை தான் பாவிக்கலாம். ஆனால் ஊழியரே முன்வந்து தனது ஊதியத்தில் ஒரு பகுதியை ஊழியர் சேமலாப நிதியாகவோ அல்லது ஊழியர் நம்பிக்கை நிதியாகவோ கொடுத்தால் அப்பொழுது அவரது தொகை போக மேலதிக தொகை இஸ்லாத்தின் பார்வையில் முறையற்ற வழியில் கிடைத்ததாகவே கணிக்கப்படும். எனவே மேலதிக பணத்தை தான் பாவிக்காமல் பிறர் யாருக்காவது கொடுத்துவிட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வே நன்கு அறிந்தவன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த மார்க்க தீர்ப்பை அகில இலங்கை முஸ்லிம் அறிஞர்கள் சபையின் இணையதளமான www.acju.lk என்ற இணையதளத்தில் காண முடியும்.